ஸோ மணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 மணி தான் ஆகுது, 7-8 மணி தான் ஆகுது. கடைங்க எல்லாமே க்ளோஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இங்கே வந்து ஒரு டைமுக்கு அப்புறம் கடையை வைக்கக்கூடாதுன்னு சொல்லி ரூல்ஸ் இருக்கிறதுனால எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்கள். ஸோ ஆர்மி மேன்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இறங்கிட்டாங்க. ஸோ அப்படியே வந்து இங்கே க்ளோஸ் பண்ணிவிட்டு இன்றைக்கி நைட் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா யாருமே கடையும் ஓப்பன் பண்ணக்கூடாது, வாக்கிங்கும் பண்ணக்கூடாது. லாக்டவுன் மாதிரி தான் இப்போது. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்டே பண்ணியிருக்கிற ரூம் இது. ஸோ இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா இருக்காங்க, எல்லா இடத்துலையுமே இருக்காங்க. நைட்டு வந்து நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது கூட டோர் ஓப்பன் பண்ணி வருவோங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன நடக்குதுன்னே தெரியல. ஆனால் நாங்கள் ஒரு ஊரில் இருக்கோம், அது எவ்வளோ சேஃப்டியாகவும் பயத்தோடவும் இருக்குன்னு இன்றைக்கி தான் எனக்கு தெரியுது. உங்களுக்கு தெரியுதுல்ல, அந்த ஸ்னோக்கு தான் போகணுன்னு ஆசை. ஆனால் இங்கேருந்து பார்த்துனே இருக்கோம், எப்போ போகணும்னு தெரியல. ஸோ ஹே காய்ஸ், வெல்கம் பேக். ஒரு புதிய வீடியோவில் பார்க்கறதுல ரொம்ப 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 சந்தோஷம். அண்ட் இன்றைக்கி நான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீநகர்லேருந்து கிளம்புறேன் சோன்மார்க்கு. ஏன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா 2 நாளாக இங்கே ஸ்டே பண்ணிட்டோம் நிறைய இஷ்யூனால. சரி ஓகே, இங்கே இருந்தால் வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்புறோம். இப்போவே கொஞ்சம் வந்து நல்லா தான் இருந்துச்சு. நல்லா பார்த்தீங்கன்னா சிக்கனில் அது இதுன்னு சாப்பிட்டுட்டு நாங்கள் அப்படியே ரூம் போய் தூங்கிட்டோம். அப்படியே கரெக்டாக விட்டு தூங்கிட்டு செம்ம ஃபன்னாக இருந்துச்சு நேற்றுக்கு. ஆனால் நைட்டு எங்கள் கூட வந்து ஒருத்தர் ட்ராவல் பண்ணுறவர் வந்தாரா, அவர் வேறு எங்கள் மேலே காண்டாயினே இருந்தார். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எங்கே தானே போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ சண்டைலாம் போட்டுருந்தோம் அவர்கிட்ட, எதுக்கு தானே வரீங்க, எங்கேயுமே சுற்றி பார்க்காம இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி பேசினார் அவர். ஏன்னா அந்தளவுக்கு மணி இல்லையா. ஸோ அவருக்கு காசு வச்சிருக்காரு, ட்ராவல் பண்ணுறாரு, நம்மகிட்ட மணி இல்லை. அவர் வந்து தமிழும் கிடையாது. ஸோ நிறைய சண்டை போட்டுருந்தார். அப்படியே நாங்கள் பேசிட்டு பாய் பாய் நாங்கள் எவ்வளோ போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சோன்மார்க்கு வந்து ரூட் காமிச்சார். இப்படி போங்க, இங்கே நல்லாயிருக்கும் அந்த இடம்ட்டு. சரி அப்படியே சோன்மார்க் போகலான்னு சொல்லிட்டு அப்படியே இங்கேருந்து கிளம்பிட்டோம். அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மண்டி பஸ் ஸ்டாப்பில் வந்து இறங்கியிருக்கோம். மண்டி பஸ் ஸ்டாப்லேருந்து சோன்மார்க் போகிற மாதிரி. ஏன்னா ஹைவேல லிஃப்ட் கொடுக்க மாட்டாங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. எவ்வளோக்கு எவ்வளோ உண்மைன்னு தெரியல. ஸோ நாங்கள் மேக்ஸிமம் வந்து ஹைவே போயிட்டு அங்கேருந்து எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். டிக் 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 டிக். ஸோ இவங்க வந்து ஃபேமிலியாக வந்து ட்ராவல் பண்ணுறவங்க. ஸோ அவங்க எல்லாமே சேர்ந்து ஃபேமிலியாக ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதுதான் நம்மக்கிட்ட வந்து சொல்கிறாங்க, ஃபேமிலியாக போயிட்டுருக்கோம். லே லடாக்கு போகல, பட் அவங்க வந்து சோன்மார்க் வரைக்கும் போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. அப்படியே அவங்க கூட சேர்ந்து பேசிகிட்டே போயிட வேண்டியதான் இன்னைக்கு. ஸோ இந்த ஊரில் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் எப்படி வச்சுருக்காங்க பாருங்கள். ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அந்த வேரோடு வச்சுருக்காங்க. ஸோ அதோடு தான் செஞ்சு சாப்பிடுவோம் அந்த ஊரில் வெங்காயம். ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா சோன்மார்க் வந்துட்டோம். இப்போ நான் வந்து சோன்மார்க்கில் தான் இருக்கேன். இங்கே பாருங்க, செம்ம இதில் லொக்கேஷனு. ஸோ இன்றைக்கி நைட் இங்கே ஸ்டே பண்ணுற மாதிரி இங்கேருந்து அப்படியே வந்து எங்கே போகிறதுன்னு சொல்லிட்டு பிளான் இல்லை. ஸோ இங்கேருந்து லிஃப்ட்டு கேட்டு தான் போகிற மாதிரி தான் லேக்கு. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு
ஆனால் இங்கே மூச்சுட முடியல, குளிராக இருக்குது, எல்லாமே வேறு மாதிரி இருக்குது. நான் அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இங்கே சிக்கன் வாங்க போகிறோம். சிக்கன் வாங்கிட்டு ஃப்ரை பண்ண முடியுமான்னு பார்த்துட்டு அப்படியே ஃப்ரை பண்ணி சாப்பிட்லாம்னு சொல்லிட்டு லேக்கில் போயிட்டு டென்ட் போட்டு செமையாக இருக்கும்ல உங்களுக்கு. காய்ஸ் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து வாங்கிட்டோம். ஸோ நீங்கள் இராணுவத்தில் பணிபுரிய ஆசைப்படுகிறீர்களால் நான் தான் உங்கள் அருண். வாங்க இன்றைக்கி நம்ம எப்படி வந்து சமைக்கிறதுன்னு நான் காட்டுறேன் இந்த காட்டுக்குள்ளே. ஸோ இங்கேருந்து நாங்கள் நிறைய குச்சிலாம் எடுத்துக்கிட்டோம். இதோ பாருங்கள், அப்படியே நாங்கள் போயிட்டு அதோ ஒரு காடு தெரியுதா, அங்கே தான் நாங்கள் போயிட்டு வந்து ஸ்டே பண்ண போகிறோம். ஆனால் வேற லெவலில் இருக்கு, வேற லெவலில் இருக்கு, சரியான குளிர். இங்க பாருங்க, நாங்கள் தண்ணி பக்கத்துலேயே வந்துட்டோம். சரியான குளிருங்க. ஓகே 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 இங்கே போடலாம். இந்த இடம் ஃப்ளாட்டாக பாரு நம்ம டென்ட் போடுறதுக்கு. ஓகே. ஸோ நானும் வசந்தும் வந்து பார்த்தீங்கன்னா டென்ட் இங்கே தான் போட போகிறோம். அந்த தண்ணி கொஞ்சம் தூரமாக தான் போயிட்டுருக்கு. எனக்கு தெரிஞ்சு தண்ணி வந்து மேலெல்லாம் ஏறி வராதுன்னு நினைக்கிறோம். அந்த நம்பிக்கையில் போடுறோம். கைஸ் ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா நெருப்பு கொளுத்தி டென்ட்டு வந்து போட்டாச்சு. நாங்கள் இருக்கிற பிளேஸ் இந்த இடம் தான், அதுவும் தண்ணிக்கு பக்கத்தில். இங்கே பாருங்கள், சிக்கன் வந்து வெந்துட்டுருக்குது, டென்ட் வந்து இங்கே இருக்குது. ஸோ ரொம்ப கஷ்டமாயிடுச்சு நெருப்பு மூட்டுறதுக்கு, பட் கஷ்டப்பட்டால் தானே கிடைக்கும். ஸோ அதனால் வேறு லெவலாக இருக்குது. அப்படியே சமைச்சு சாப்பிட்டுட்டு இன்றைக்கி நெக்ஸ்ட்டு எங்கே போகிறதுங்கிறத உட்காந்து முடிவு பண்ணிட்டு அப்படியே தூங்கிட்டு நாளைக்கு காலைல ஃப்ரீயாக கிளம்பி எங்கே போகிறோமோ போக வேண்டியதான். அவ்வளோதான். கைஸ் இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஹாப்பியாகவே இருக்குது. ஏன்னா நாங்கள் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் இங்கே வந்தோம். ஒரு இடமும் ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த இடத்துல வந்து டென்ட்டு போட்டு இவ்வளோ ஜாலியாக சமைச்சிட்டு இங்கே டென்ட்டு வச்சுக்கிட்டு சாப்பிடும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ட்ராவல்னால் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும், எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், கஷ்டத்தை தாண்டினா தான் ஹாப்பினஸ் கிடைக்கும் அப்படிங்கிறதும் இந்த இதில் தான் நான் கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நமக்கு முக்கியமாக பொறுமை தேவைங்கிறதும் இந்த ட்ராவலில் நான் கற்றுக்கிட்டேன். அண்ட் செம்ம ஹாப்பியாக நான் என்ஜாய் பண்ணிகிட்ருக்கேன் கைஸ். உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எனக்கு வந்து கொடுத்து வச்சுருக்குது. மூக்கில் வந்து சளி ஒலின்னு இருக்குது, அது வேறு. செம்ம ஃபீல்ல. கைஸ் மணி வந்து பார்த்தீங்கன்னா 7 மணி ஆகுது. டென்ட்டுக்குள்ளே வந்து படுத்துட்டோம். ஸோ 2 பேருமே. அண்டு அவ்வளோதான் இன்றைக்கி டே இதோட க்ளோஸ் பண்ணுறோம். ஏன்னா ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி வந்துட்டோம். ஸோ அதே மாதிரி வெளியே போக முடியல, ரொம்ப ஜில்லுன்னு இருக்குது. இங்கே எப்படின்னா லேக் எப்படின்னு தெரியல. ஸோ பார்க்கலாம். நான் நெக்ஸ்ட் வீடியோ. ஸோ ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக். ஸோ திஸ் இஸ் அன்புடன் அருண். உங்களை இன்னொரு புது வீடியோவில் பார்க்கறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் நான் ஏன் இப்படி மாஸ்க்லாம் போட்டிருக்கேன்னா உங்களுக்கே தெரியும் நான் எங்கே இருக்கேன்னு சொல்லிட்டு. ஸ்னோ இருக்கிற ஏரியாவில் தான் இருக்கிறேன். சோனாமார்க்கில் வந்து இருக்கேன். அண்ட் நாங்கள் வந்து காலையிலே கிளம்பிட்டோம். இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 6 மணி ஆகுது. இன்னும் யாருமே எந்திரிக்கவே இல்லை இந்த ஊரில். ஸோ ஆனால் வண்டிங்க மட்டும் வந்து கிளம்பும் இங்கேருந்து. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் காலையிலே கிளம்பி சரி லேக்கு நெக்ஸ்ட் ஸ்டாப்பில் போய் இறங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லேக்கு வண்டி கேட்டால் என்ன சொல்லிட்டாங்கன்னா 3 days வந்து லேக்கு ரூட் கிடையாது, லே பிளாக்ல இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸ்ரீநகரில் இருக்கும்போதும் இதே இஷ்யூ தான் ஆச்சு. இப்போது ரோடு பிளாக்ல இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. அண்ட் இப்போவும் இதே இஷ்யூ தான் ஆகுது. அண்ட் நாங்கள் லோக்கல் பீப்புள் கிட்ட கூட கன்ஃபார்ம் பண்ணோம். பட் எல்லோரும் என்ன சொன்னாங்கன்னா லேக் ரூட் வந்து பிளாக் பண்ணி தான் வச்சுருக்காங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அப்படியும் நாங்கள் நம்பவே இல்லை. ஆனால் ஒரு டிரைவர் வந்து எங்ககிட்ட வந்து சொன்னார், இந்த மாதிரி வந்து ரூட்லாம் பிளாக் பண்ணியிருக்காங்கப்பா அப்படின்ட்டு. ஸோ இங்கே நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். எங்களுக்கு என்னன்னே தெரியல, லேக் போகக்கூடாதுன்னு சொல்லி முடிவாயிருக்கா என்னன்னு தெரியல. சரியாக வந்து சொதப்புது. இங்கே பாருங்கள் எவ்வளோ லாரிஸ் இருக்குது பாருங்கள்.
இந்த லாரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லேக்கு போகிற வண்டிங்க தான். கிட்டத்தட்ட ஒரு 30 லாரி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லடாக்குக்கு போகிற ரூட்டு தான். ஸோ அங்கே வந்து ஸ்னோஃபால் அதிகமாக இருக்கிறதுனால பிளாக் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா எங்களால் சுத்தமாக இருக்க முடியல, கையெல்லாம் வரைச்சிக்கிச்சு. அண்ட் டென்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃப்ரீஸ் ஆகிடுச்சு நைட்டில். ஸோ அந்தளவுக்கு பனி பெய்யுது. இந்த மாதிரி எங்களுக்கு ஏன் நடக்குதுன்னு ஒன்றுமே தெரியல. இப்போ லேக்கு போகிறோமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கன்ஃபார்மாக இன்னும் தெரியல. ஏதாவது ட்ரக்கு கிடைக்குமான்னு பார்க்குறோம். கிடைக்கலனா ஸோ என்ன சொல்லன்னு தெரியல, கஷ்டமாக இருக்குது, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. கைஸ் இப்போ வந்து லே வந்து க்ளோஸில் இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. நாங்கள் வந்து அந்த லாரிலாம் நிற்குதுன்னு சொல்லிட்டு ஃபீல்லாம் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கார் நிற்கிது இல்லையா, ஒரு பிளாக் சிட்டி. ஆமாம். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்குக்காரரு. ஸோ சும்மா போயிட்டு லிஃப்ட்டு கேட்கலான்னு சொல்லிட்டு போனோம். அவர் வந்து பார்த்தீங்கன்னா லடாக் போகிறேன்னு சொல்லி சொன்னார். ஸோ இப்போ 2 பேருமே வந்து லடாக்குக்கு போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி மறுபடியும் போனால் அங்கே கேட் க்ளோஸில் தான் இருக்குது. இன்றைக்கி ஈவினிங் 4 மணிக்குள்ளே ஓப்பன் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன இதுன்னு பார்த்துட்டு போகிற மாதிரி தான் ஐடியா. போயிடுவோமாண்ணா? கண்டிப்பாக கிடைக்கும். ஏதோ ஒரு மிராக்கிள் நடக்குது, வெயிட் பண்ணி. இது வந்து இங்கே how many days travel Ladakh, going Ladakh? रास्ता बंद है, लाख लोग बर्फ पड़ेगी आगे. ओके 5 days. 5 days. हाँ 5 days बंद, क्लोज है. ओके हाँ, कोई भी आए अपना सामान लेके आए साथ. ठंड का. ஓகே ஓகே. ஸோ நமக்கு வந்து லிஃப்ட் கொடுத்தது இவங்க 2 பேர் தான். அண்ட் கார் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார் தான். இந்த காரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா போகிற மாதிரி. அந்த லாஸ்ட்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் தளபதி, எல்லாருமே தளபதி ஃபேமிலி தான். தளபதி ஃபேமிலி பிளஸ் ரஜினி ஃபேமிலி எல்லாமே இல்ல. 4 மணி தான். நானும் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா தளபதி ஃபேமிலி தான். ஸோ தளபதி ஃபேமிலிலாம் சேர்ந்து பார்த்தீங்கன்னா லே லடாக்கு வந்து போயிட்டு இருக்கோம். என்னன்னா என்ன சொல்லணும், இந்த மனுஷன் எல்லாம் சல்மான் கான் ஃபேமிலி. இவங்கெல்லாம் சல்மான் கான் ஃபேமிலி. நம்ம வந்து தளபதி அங்க பாருங்க, அது தளபதி தலைவா. இங்க பாருங்க, கார்ல அண்ணனே வந்து ஒட்டி வச்சிருக்காரு. ஆனா ஸோ அந்த செக் போஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா வெறும் அவங்க ஊர் வண்டி மட்டும்தான் விடுறானுங்க. ஸோ இந்த கார் வந்து விடவே மாட்டேங்கிறாங்க. ஸோ 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரமாக வந்து காலையில இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா நின்றுட்டு இருக்காங்க. நாங்களும் அவர் கூட லிஃப்ட் கேட்டோமா, ஸோ நாங்களும் சேர்ந்து நின்றுட்டு இருக்கோம். ஏன்னா வேறு எதுவுமே எங்களுக்கு லிஃப்ட்டும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் லாஸ்ட் டைம் வந்து லாரி கூட லிஃப்ட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த காரில் லிஃப்ட் கேட்டதுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே மற்ற வண்டிலாம் விடுறாங்க. பட் வெளியூர் வண்டிலாம் விட மாட்டேங்கிறாங்க. நீங்கள் லேக்கு போகணுன்னா டாக்ஸி பிடிச்சி போங்கன்றாங்க. ஸோ அப்போ மட்டும் எப்படி வந்து ரூட்டு கரெக்டாக இருக்குன்னு தெரியல. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இஷ்யூ பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த இடத்துல. ஸோ மணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1:30 காலையிலேருந்து யாருமே சாப்பிடவே இல்லை. இந்த ரூட்டுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும் இன்ன வரைக்கும். ஸோ கடைசியில் போகிறோமா இல்லையாங்கிறத பார்க்கலாம் என்ன நடக்குது. கைஸ் இப்போ ஃபைனலி பார்த்தீங்கன்னா நமக்கு லேக்கு வந்து பார்த்தீங்கன்னா வண்டி கிடைக்கல. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஸ்ரீநகருக்கு ரிட்டர்ன் நாங்கள் போகிறோம். வேறு வழி இல்லை எங்களுக்கு. ஸோ இங்கேயே இருந்தால் எங்களுக்கு சாப்பாடுக்கெல்லாமே எதுவுமே இல்லை, காசும் இல்லை. ஸோ அதனால் நாங்கள் ரிட்டர்ன் ஸ்ரீநகருக்கு போயிட்டு நாங்கள் வந்து அப்படியே வந்து ராஜஸ்தானுக்கு போகிற மாதிரி பிளானு கன்ஃபார்ம் ஆகலை. ஸோ நாங்கள் அப்படியே கிளம்புறோம். அண்ட் எனக்கு அதிகமாக பேசுறதுக்கு தோணலை. நான் இது செகண்ட் வாட்டி ஆகுது இந்த மாதிரி. ஸோ பார்க்கலாம் வாங்க.